பைசன் அப்படின்னா என்ன விளக்கம்னு சொல்லிட்டு அவரு இப்ப அங்க எழுதி வச்சிருக்காரு. நம்ம அத படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. நான் எங்கிருந்து வருகிறேன் என்று உனக்கு தெரியும். புரியாதவங்களுக்கு இன்னொரு வாட்டி நல்லா இந்த வரிகள படிச்சு பார்த்தா புரியும். பிரேம்டா அது. ஆடா! வலி தோய்ந்த சாங் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு மேரேஜ் பண்ணி போனதுக்கப்புறம் அவங்க இறக்கணும். இல்லன்னா இவரு இறந்த மாரி நெனச்சுக்கணும். இல்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம வந்து மாரி செல்வர் இயக்கத்தில் வந்து பைசன் படத்தோட பாட்டு ஒன்று வந்திருக்கு, தீக்குளிச்சின்னு சொல்லிட்டு. துருவ் விக்ரம் ஹீரோவாகவும், அப்புறம் வந்து மலையாள ஆக்டர் அனுபமா அவங்க வந்து ஹீரோயின் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஏன்டா பைசன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுன்னு கேட்டால் எனக்கு தெரியல. பைசன் அப்படின்னா வந்து காளமாடு, காட்டெருமை இப்படி தான் சொல்லுவாங்க. அவருமே போஸ்டர்ஸில் சிம்பிளில் வந்து காளமாடு, காட்டெருமை தான் போட்டிருக்கு. இப்போ நான் போய் அது படத்தோட போஸ்டரோ அந்த வீடியோ வந்துருக்கு, பாட்டு வந்து லிங்க் தொட போனப்போ அவர் பின் பண்ணி வச்சுருந்தார். நான் அதை பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். பைசன் அப்படின்னா என்ன விளக்கம்னு சொல்லிட்டு அவர் இப்போ அங்கே எழுதி வச்சிருக்காரு. நம்ம அதை படித்து காட்டுறேன் உங்களுக்கு. நான் எங்கிருந்து வருகிறேன் என்று உனக்கு தெரியும். ஏன் வருகிறேன் என்று உனக்கு தெரியும். வந்து சேர்ந்தால் என்ன செய்வேன் என்று உனக்கு தெரியும். ஆதலால் நீ கதவுகளை அடைக்கிறாய், நான் முட்டி மோதி மூர்க்கமாய் உடைக்கிறேன். பைசன் காளமாடா அப்படின்னு போட்டிருக்காரு. இதுக்கு அர்த்தம் இதோட புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு இன்னொரு வாட்டி நல்லா இந்த வரிகளை படித்து பார்த்தா புரியும். சரி, நம்ம வாங்க பைசன் படத்துக்குள்ளே வந்துடுவோம். துருவ் விக்ரம் சார் ஒரு புதிய பரிமாணத்தில் நம்ம சாக்லேட் பாயாக நம்ம பார்த்தோம் ஆதித்ய வருமலை. இது பைசன் ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி அவருக்கு நடக்கும். அப்புறம் ஸ்ரீயான் சாருக்குமே ஒரு பெருமையாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து மாரி செல்வராஜ் படங்களில் ஒரு தனித்துவமான சொல்ல முடியாது, ஒரு படங்கள் ஒரு விதமாக இருக்கும், அதில் இது ஒரு விதம்னு நினைக்கிறேன். இது எந்த மாதிரி பாட்டாக இருக்குது போது தீக்குளிச்சு என்று சோகப்பாட்டாக தான் இருக்குது நினைக்கிறேன். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து நிவாஸ் கே பிரசன்னா. அவர் வந்து ஏன் எல்லாரும் வந்து சந்தோஷ் நாராயணன் போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். சந்தோஷ் நாராயணன் ஒரு புதுவிதமான ஒரு ஆள், ஒரு டேலண்ட்டை கொண்டு வராரு. பரவாயில்ல, அப்படி உள்ளே வந்தால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அந்த மாதிரி பெண். அதுக்காக தான் வந்து அவங்க ரெடி பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். அதுக்காக தான் வந்து அவரை போட்டுருவான்னு நினைக்கிறேன். போன படத்தில் மாமனில் நம்ம ஏஆர் ரகுமான் சார், இவர்கிட்ட என்னன்னா எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் வந்தாலும் அவரோட பாணிக்கு மாற்றிக்காரு மாரி செல்வராஜ். சின்ன தீக்குளிச்சி பாட்டு வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா காப்பிரைட்ஸ் இல்லாமல் இருக்கணும், இல்லைன்னா பிளாக் பண்ணாமல் இருக்கணும். காப்பிரைட்ஸ் கூட பரவாயில்ல, ஓரளவு பண்ணிக்கலாம். ஆனால் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா சுத்தமாக பார்க்க முடியாது. வீடியோ பார்த்துட்டு நம்ம அதுக்கு ஒன்று பேசலாம். தீக்குளிச்சி ஸ்டார்ட் 1 2 3. பயங்கரமாக இருக்குது கடல் பார்க்குறது. பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆள் சூப்பராக நிற்கிறாரு, டேக்ஸ் பாரு மாதிரி. சிங்கர் அவரும் சிங்கர் தான், லிரிக்ஸ் மாதிரி சொல்லுவார். மியூசிக் டைரக்டரும் அவர் தான், நிவாஸ் கே பிரசன். துருவ் விக்ரம், மாரி செல்வராஜ். கடல் அந்த சவுண்டு சூப்பராக இருக்கு கேட்குறது. உன் நினைவுகளை விட கொந்தளிக்கும் பெருங்கடலில் உயிர் நிறுத்தும் உன் சிரிப்பை விட நான் பற்றி எறும் பெருங்கிருக்கவில்லை. இவர் ஒரு ஆள்பா, பயங்கரமாக எழுதி போறாரு. நம்மளால படிக்கவும் முடியல, புரியவும் முடியல. தீக்குளிச்சி இவரோட மியூசிக் டைரக்டரா? பிரேம்டா அது. குஸ்புமா இருக்கு. என்னடா அது, எங்கம்மா இருக்கு? தூக்கு கயிறா இருக்கு.
புளியங்காட்டு பூ அவரு வர கையில வச்சு நிக்கிறது பாருங்க. ஃப்ரேம்டா இது. மஞ்சனத்தியா மாறியா இருக்கு. அழுகுறாங்க ஆளு, தெரியுது இது வலிய சுமந்து நிக்கிறது. என்ன ஃப்ரேம்டா இதெல்லாம் அப்பா. தெரியுது வலி. ஓ வாங்குறான் அதுவும் ஆளு. ஃப்ரேம்டா இதெல்லாம். உடனே நிக்கிறாப்புல. ஓ கல்யாணம் இதான் கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. கலங்கு கண்ணு.
தீபாவளி வரீங்களா? வாங்க. என்ன சொல்கிறது, தெரியும் இந்த மனுஷன் இந்த மாதிரி தான் பண்ணுவான்னு தெரியும். ஒரு பிரேக்கப் சாங், இது பிரேக்கப் சாங்கோட ஒரு வழி தோய்ந்த சாங் அப்படின்னு சொல்லலாம். துருவிக்ரம் சார் லவ் பண்ணுறாங்க, 2 பேரும் அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று என்ன நடக்குதுன்னு தெரியல, 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அவங்க மேரேஜ் பண்ணிட்டு போகிற மாதிரி, ஒன்று மேரேஜ் பண்ணி போனதுக்கப்புறம் அவங்க இறக்கணும், இல்லைன்னா இவர் இறந்த மாதிரி நினச்சிக்கணும், இல்லை என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா அந்த தூக்கு கயிறுலாம் காட்டுறப்ப பயங்கரமாக இருக்குது. இது யார் நீ? மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா. குறிச்சி மேந்திரிக்க போலியே. நான் ஏதோ சனா அப்படின்னு நினச்சேன். கோ சனா வந்து உள்ளே வந்துட மாட்டாரா, ஒரு சவுண்டுக்கு வந்துட மாட்டாரான்னு தோணுச்சுன்றது. அது நல்லா இருந்துச்சு, சாங் சூப்பராக இருந்தது. மாரி செல்வராஜ் இந்த வரிகளுமே செம்மையாக இருந்தது. மாரி செல்வராஜ் வந்து எந்த மியூசிக் டேரக்டர் இருந்தாலும் அவர் வழிக்கு அவரை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்து யாராக இருந்தாலும் அவர் மோல்டு பண்ணுவார். அவர் படத்துக்கு தகுந்த மாதிரி அட்டவணை மாற்றிடுவார் மாரி செல்வராஜ். இந்த பாட்டு எப்படி இருக்குன்னா பயங்கரமான இருக்குது. இது லவ் பண்ணி புரிஞ்சவங்களுக்கு வந்து உட்காந்து ஓரமாக அழுகுற மாதிரி இருக்கும். இப்போ இருக்க ஜென்சிக்கும் 2Kக்கும் இதோட வழி தெரியுமான்னு தெரியல. தெரியும், 90s தெரியும் நினைக்கிறேன். பாட்டு வந்து பயங்கரமாக இருக்குது, ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது, நம்மளுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்குது. இந்த கை கால்லாம் சிலுக்குது, அந்த ஃப்ரேம்லாம் பார்க்குறது பயங்கரமாக இருக்குது. அந்த பொம்மைலாம் அது ஸ்டார்ட் டு எண்டு அது பார்க்குறப்ப சூப்பராக இருந்தது. அந்த ஸ்டார்ட் பண்ணுறப்ப எண்ட் பண்ணுறப்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டில் வந்து முறைக்கிற மாதிரி இருக்கும், எண்டில் வந்து துருவ வந்து அழுகுற மாதிரி இருக்கும். அது பயங்கரமாக வந்து ஒரு வலி தேய்ந்து அட்டக்கமாக வலி இருப்பார்ல, ஸோ அதை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருந்தது. எப்படி ராசா கண்ணு பாட்டில் வந்து உதய் சார் வந்து ஒரு வலியோடு ஆடுவார், அந்த மாதிரி இதில் தெரியுது. மாரிஸில் ஒரு ஆகச்சிறந்த டைரக்டர்னு தெரியும். இந்த பைசன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, தீபாவளிக்கு வருது. இந்த ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாரி செல்வராஜுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். நல்ல திரைப்படம், நல்ல பாட்டாக இருக்குது, வலி தோய்ந்த பாட்டாக இருக்குது. படம் தீபாவளிக்கு வரட்டும், எல்லோரும் போய் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ.